சோ மக்களே, நான் உங்க சக்தி பேசுறேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஓட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் சைடுல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டஃபர் பிரதர்ஸ் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? 5 நிமிஷங்கிறது முழுசா 5 நிமிஷம்ல 4.5 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மிரட்டி விட்டுருக்காங்க. சீசன் 1ல நம்ம வில் பயர் அப்சைட் டவுன்ல மாட்டி ஹாப்பரும் ஜாய்ஸும் காப்பாத்த போறப்ப ஒரு டெண்டக்கிள்ஸ் மாதிரி அவனை சுத்தியும் அது அவனோட வாய்க்குள்ளயும் போயிருக்கும். இப்படி வந்தா என்ன நடந்தது நமக்கு இது வரைக்கும் தெரியாது. அதுதான் இப்ப 5 நிமிஷத்துல போட்டு காமிச்சிட்டாங்க. சீசன் 1ல நம்ம வில்லு கேசலுக்குள்ள படுத்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பான். அந்த நேரத்துல வெளியே இருந்து ஒரு ஊரும் கேசல் உடைக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த 5 நிமிஷத்துல அது என்னன்னு காமிச்சிருக்காங்க. தெரியும் டெமோகார்கனா தான் இருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டெமோகார்கன் பிடிச்சதான் எல்லாம் சாப்பிட்டுருமே. வில் அந்த டெமோகார்கனை பார்த்த பயத்துல வச்சிருக்க கன் எடுத்து சுடுறான். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், வில்ல டிஏஜிங் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்டா அந்த பழைய வில்ல மேட்ச் பண்ண முடியலனாலும் ட்ரை பண்ணிருக்காங்க. நாட் பேடுங்க, நல்லாவே வந்திருக்கு. அந்த டெமோகார்கனை ஷூட் பண்ணிட்டு வில் அங்க இருந்து ஓடுறான். ஒரு மரத்துல ஏறி அதுக்கு தெரியாம இருக்கான்னு பாக்குறான். பட் அந்த டெமோகார்கன் பாத்துருது. அது மேல வரும். இந்த மரத்துல இருந்து இந்த மரத்துல தாவான். இந்த சீன் தான் டீசர்ல காமிச்சிருப்பாங்க. சரி, பாக்குறப்ப யார் யாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இவங்களே போட்டு காமிச்சிட்டாங்க. மரத்துல தாவி பேக் மூலியமா மாட்டி கீழே உழுவுறான். பயக்கமா இருக்கிற வில்ல டெமோகார்கன் இழுத்துட்டு போகுது. ஒரு நிமிஷம், டெமோகார்கன் எல்லாத்தையுமே சாப்பிடுமே. வழக்கத்து மாறா இங்க வில்ல இழுத்துட்டு போகுது. ஆக்சுவலா நீங்க நல்லா நோட் பண்ணா தெரியும், டெமோகார்கன் நார்மல் வேர்ல்டுக்கு வரும்னா ஒரு ரத்த வாட தேவைப்படும். சீசன் 1ல பார்பராவும் அப்படிதான் மாட்டிருப்பா. சீசன் 1ஓட கிளைமாக்ஸ்ல சோல்ஜர்ஸ்க்கு ரத்தம் வந்திருக்கும். அதை வச்சுதான் அந்த டெமோகார்கன் அப்சைட் டவுன்ல இருந்து வந்திருக்கு. ஆனா வில்லு பார்த்து பயந்தது டெமோகார்கன் இல்லங்க, வேற யாரு? நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அது வெக்னா. அதே மாதிரி சீசன் 5 ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த டெமோகார்கன் வில்ல கொண்டு போய் ஹாக்கின்ஸ் லைப்ரரியில போட அங்க வெக்னா வருவாங்க. நீயும் நானும் சேர்ந்து இந்த உலகத்தை அழகாக்கலாம். சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது? இந்த வெக்னா ரியல் வேர்ல்ட கைப்பற்றணும்னா ஒரு கீ தேவைப்படுது. அந்த கீ தான் வில்லு. கிட்டத்தட்ட வில்ல ஒரு மீடியேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. வெக்னா டெண்டக்கிள்ஸ் யூஸ் பண்ணி வில்லு வாய்க்குள்ள ஏதோ பார்ட்டிகிள்ஸா உள்ள போகுது. வில்லு ரியல் வேர்ல்ட்ல இருக்கப்ப அப்சைட் டவுன் விஷன் வந்துட்டு போகும்ல, அதுக்கான காரணமும் இதுதாங்க. ஆக மொத்தம் வெக்னா வில்ல யூஸ் பண்ணி உளவு பார்க்கறான். சீசன் 4லயே வெக்னா எல்லா போர்ட்டலும் திறந்திருக்க. சீசன் 5ல வில்ல யூஸ் பண்ணி இன்னும் நிறைய சம்பவங்கள் பண்ண காத்திருக்கான் போல. அதுதான் ட்ரைலர்லயே சொல்லிருப்பான்ல, வில்லியம் நீ எனக்கு உதவி பண்ண போற, இப்படி சொல்லி ட்ரைலர் முடிச்சிருப்பாங்க. சீசன் 5ல தரமான சம்பவங்கள் காத்திருக்கு போலயே. யாராச்சும் என்ன மாதிரி ஸ்டீவ் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? இந்த கமெண்ட்ல போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.